இப்போ பார்த்த படம் வந்து லாரா படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் என்னோடய ஃப்ரெண்டு தான் பண்ணியிருக்காரு திலீப் குமார். ஸோ அவரும் நல்லா பண்ணியிருந்தார். கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்ல படம், எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். இல்லை ஆணவ கொலை, கொலை வச்சு தான் பேஸ் பண்ணி பண்ணுறாங்க. த்ரில்லராக நல்லாயிருக்கு. ஒரு த்ரில்லர் படம் நல்லா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து ஒரு த்ரில்லர் படம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. பிளாட் ரொம்ப செமையாக இருக்குது. ஆக்டர்ஸ் மெசேஜ் வந்து நீங்கள் மூவி ட்ரெய்லர் கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்காதீங்க, டைரெக்டாக மூவி வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். காஸ்டிங், மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பிளாட் ரொம்ப த்ரில்லிங்காக போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து பார்க்கணும் எல்லோரும் சேர்ந்து. சாரி தெரிலங்க. செமையாக இருக்கு. நல்லா இருந்துச்சு. அதில் நடித்த திலீப் அண்ணா அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. லாரான்ற கேரக்டர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஃப்ளாஷ்பேக்கில். இப்போ லாரா 2க்காக வெயிட் பண்ணுறேன். படம்ல சுத்தமாக இப்போ ஓவரால் லேக் ஆகாமல் ஓகே, அங்கங்கே லேக் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதனால் இப்போ படம் ஓவராலாக சூப்பருங்க. 5க்கு நான் வந்து 4.5 கொடுப்பேங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம். வணக்கம், ஹாப்பி நியூ இயர். நான் லாரா படத்தோட ஹீரோயின். ஸோ எல்லோரும் கூடி தான் நானும் ஃபஸ்ட் படம் பார்க்குறேன். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. ஆக்சுவலி நம்ம ஒரு சின்ன படம், அது நல்லா வந்திருக்கு, கண்டென்ட் வைஸாக நல்லா வந்திருக்கு. அண்ட் என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷம். லைக் ஃபஸ்ட் டைம் என்னோடய ப்ராஜெக்ட் தியேட்டரில் பார்க்குறதே ரொம்ப சந்தோஷம். என்னோடய சாங் சீக்வன்ஸ், என்னோடய சீன்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது அவங்களோட பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எனக்கும் பிடிச்சிருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன படம், நீங்கள் ஆடியன்ஸாக பார்த்து நமக்கு ஃபீட்பேக் ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம படம் எகெயின் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகணும். நம்ம நிறைய படம் பண்ணணும். தேங்க்யூ. படம் நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்ற மாதிரி தெரியாமலேயே கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃபுக்கு மேலே அப்படியே விறுவிறுப்பாக பண்ணியிருக்காங்க. மெசேஜ் வந்து மெசேஜாக வந்து பார்க்குறாங்க, பெருசாக மெசேஜ் பார்க்க முடியாது. இது கன்னிங்னஸ் தான், ஒவ்வொன்றும் கன்னிங்னஸ் இதுக்குள்ள வந்து படம் நல்லா. லாரா மூவி பார்த்தேன். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லர் மூவி, ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அவங்கவுங்களோட பாட்டை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் வைஸ் இட்ஸ் ஸோ குட், ஸோ பர்ஃபெக்ட். எங்கேயுமே லேக்னு சொல்ல எங்கேயுமே இல்லை. படம் ரொம்ப நல்லா போச்சு. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2. என்ன சொல்ல வராங்கன்னா ஜஸ்ட் மூவி வந்து ஒரு கேர்ளை வந்து எந்த அளவு வந்து அப்யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்கள எதுக்காக யூஸ் பண்ணுற அந்த மாதிரி நிறைய விஷயம் ப்ரொடெக்டிவ் பண்ணுறதுக்காக நிறைய சொல்ல வந்தாங்க. லாக் கிடையாது, படம் ஃபுல் இன்ட்ரெஸ்டிங். அடுத்த சீன் என்ன அப்படின்னு பார்க்குற மாதிரி தான் மூவி இருக்கே தவிர போர் அப்படின்னு சொல்லவே முடியாது. படத்தில் எந்த சீனுமே லாக் ஆகலை. எனக்கு ஓவராலாக மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாரும் அவங்கவுங்க பாட்டை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸ் தான் எல்லாத்துலேயுமே. ஆனால் அந்த ஒரு 5 மினிட்ஸ் வந்தாலுமே அந்த 5 மினிட்ஸ் அவங்களோட எஃபர்ட்டை வந்து 100% போட்டிருக்காங்க படத்தில். பார்த்தீங்களா, நீங்கள் தான் ஹீரோயினா? எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா? ஏன்னு கேளுங்க. நான் 2.5 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, 2.5 மணி நேரமாக நான் படம் பார்த்துட்டு இருந்தேன். பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன். ஆனால் இவங்க வந்து என்னை பார்த்து பேசவே இல்லை. கரெக்டாக இங்கே 2000 கேமரா வந்தவொடனே கரெக்டாக மேடம் வந்து கரெக்டாக வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. பார்த்தீங்களா, இதுலேருந்து என்ன தெரியுது, சினிமாவில் மட்டும் நடித்தா பத்தாது, இது மாதிரி கேமரா முன்னாடியே நடிக்க தெரியணும். கேட்டா இல்லையா? உங்க பேர் என்ன? பேர் என்ன உங்க பேரு? அனுஸ்ரயா. அனுஸ்ரயா இந்த படத்துல நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். வெந்து தணிந்தது காடு. அனுஸ்ராக்கு வணக்கத்தை போடு. ஏவா ஒரு 5 நிமிஷம் நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதா? என்ன டென்ஷன் ஆகி தான் பார்க்கணுமா? உங்க தங்கச்சி கையா பொதுவாகவே
நான் வந்து எப்போவுமே எல்லாருமே தங்கச்சி மாதிரி தான் நினைக்கிறது, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நம்ம தம்பியோட தங்கச்சின்றதுனால எப்போவுமே ஸ்பெஷல் உண்டு. எடாதா இன்னொரு மாலையா வேற யாருமா வந்திருக்கிறது? ஹீரோ வந்திருக்காரா? அவரு இதுல போலீஸா நடிச்சிருந்த கார்த்திகேசன் வந்திருக்காரா? வாங்க. இந்த மாலை யாருக்கு போய் சேரணும்ன்றது அந்த ஆண்டவன் எழுதி வச்சிருக்காரு. இத புடிங்க, அப்படியே போடுங்க. எப்பவுமே நான் மாலைக்கு ஆசைப்பட மாட்டேங்க, புரியுதுங்களா? சூப்பர் சூப்பர். வாங்க வாங்க முன்னாடி வாங்க. அதாவது நான் மாலை போட்டாதான் தப்பாய் போயிடும். இதை பிடிங்க, நீங்க போடுங்க. அப்படிதாங்க போன அசோக் சார், நீங்க லாரா படத்துல தான் சார் உண்மையான போலீஸ், புரியுதுங்களா? ஒரு சிங்கம் மாதிரி, சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3, இது சிங்கம் 4. உண்மையிலேயே அந்த சிங்கம் சூர்யாவுக்கு அப்புறம் அந்த 10 பொருத்தங்களும் பக்காவா இருக்கிறது இவருக்கு ஒருத்தர் தான். ஆனால் ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு அவரை விட. என்ன அப்படின்னாக்கா, நீங்க எதுவும் டபுள் மினியான தப்பே தான் சொன்ன. அந்த அளவுக்கு அந்த துரசிங்கத்தை விட இந்த நொரசிங்கம் பயங்கரமா இருக்காருப்பா. சூப்பர். ஆமா, இந்த படத்துல ஹீரோ வந்திருக்காரா? அவர் பேர் என்ன? அவர் அசோக் வந்திருக்காரா? வாங்க வாங்க வாங்க. ஒரு ரசிகனா உங்க பேச்சு திறமையை ரசிச்சிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். இவங்க வந்திருக்க பிடிங்க. வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். உங்களோட இந்த பிரஸ் மீடியா, தேங்க்யூ தேங்க்யூ. இந்த பிரஸ் மீடியா பீப்புள் முன்னாடி ஒரு நல்ல சுபகாரியத்தை பண்ணி வைக்கிறேன். பிடிங்க, மாத்திக்கிறேன். அதாவது இந்த லாரா படத்துல இந்த லாரா படத்துல இவங்களோட காதல் தான் கூடாம போச்சு. அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியும் அவங்களோட கல்யாணம் சேராம போச்சு. இந்த பிரஸ் மீடியா பீப்புள் முன்னாடி. ஏன்னா அந்த ஆண்டவனை விட இன்னைக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு அப்படின்னாக்க இந்த பிரஸ் மீடியா பீப்புள் கிட்ட தான். ஏன்னா உண்மையை உறக்க சொல்றதும் நியாயத்தை உறக்க சொல்றதும் இவங்க தான். ஒரு பிரதமருக்கு இல்லாத அந்த ஒரு முன்னுரிமை கூட இந்த பிரஸ் மீடியா பீப்புளுக்கு உண்டு. உங்க முன்னாடி நம்மளுடைய லாரா படத்தோட கதாநாயகனுக்கும் கதாநாயகிகளுக்கும் இப்பவே கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். அப்புறம் கமெண்ட்ல கேட்காதீங்க, கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு. இந்த வேலை பார்க்கறதுக்கு நான் இல்ல. எங்கப்பா அவர் கார்த்திகேசன், அவர் அடிக்கடி சிங்க சூரியன் நண்பா. ஓகே, அவர் சொன்னதுனால மலையாளத்திலிருந்து தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அடி வச்சு வந்திருக்காங்க ஒரு கதாநாயகி. அவங்கள தமிழ் இண்டஸ்ட்ரி சார்பாக வாழ்த்தி ஆல் தி பெஸ்ட் சொல்கிறோம் இந்த டீம் சார்பாக. காட் பிளஸ். நல்ல எண்ணங்களோட நல்ல மனசோட காட் பிளஸ் யூ. என்ன நியாயம்? இல்ல இது என்ன நியாயம்? நான் ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டாங்க, நீங்க அது எதுன்னு கேட்பீங்க. இந்த லாரா படத்தை ஹீரோ வந்து மாலை போட்டா அதுக்கு எதுவும் கேட்க மாட்டீங்களா? நான் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து என்ன பேசணும்னு கத்துக்கிட்டேன்ல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மாலை போடுறது என்ன நோக்கத்துல போடுறதுன்னு தான் புரியுது. போடுறதுன்னு நீங்க வேற மாதிரி நினைக்காதீங்க. மாலை போடுறத சொன்ன இந்த நேரத்துல லாரா படத்துல உள்ள அந்த கதாநாயகன் அசோக் அவர்கள் மாலை போட்டது தங்கச்சியாவா ஹீரோயினாவா மலையாளத்துல எது போட்டிருக்கீங்க? நண்பியாக இந்த பொண்ணுக்கு போட்டிருக்க. நீங்களும் போடுங்கம்மா. இருமா ஏமா, அதான் ஒரு வருஷமா இவரு கூட நடிச்சிட்டு இருந்தீங்க. எனக்கு கொஞ்ச நேரம் போட்டு என்ன சந்தோஷப்படுத்தினாதான் என்ன உங்களுக்கு? இல்ல என்ன பாருங்க இந்த லாரா படம் பார்த்துட்டு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பார்த்த படம் லாரா படம் இருக்குது ஜோரா. அப்புறம் இந்த படத்துல ஒருத்தன் ஒல்லியா இருந்தான், அவன் நல்லா கில்லி மாதிரி வேலை வந்திருக்கானா? வா தம்பி, உனக்கு முடிய பாத்தியா? இந்த முடியெல்லாம் அதுல நடிச்சிருக்கு. மாலையை புடி. உனக்கு ஜோடி அங்க உன் பொண்டாட்டி எங்க? உன் பொண்டாட்டி அங்க வந்திருக்கா நடிக்கா? இது படம் பார்க்க
விடு மாலை விடு தகுதியே இல்லை உனக்கு. அதான் இன்னைக்கு நடிச்சிருக்க இந்த லாரா படத்துலேருந்து அவ்வளோ ஆர்டிஸ்டும் படம் பார்க்க வருவாங்கன்னு பார்த்தாக்கா யாருமே படம் பார்க்கறதுக்கு இல்லை, இவங்க தான் வந்திருக்காங்க. அப்போ அவ்வளோ பிஸியான ஆளுங்களையா நீங்கள் இந்த லாரா படத்தில் நடிக்க வச்சிருக்கீங்க? நடிக்கிறதுக்கு வாங்குனீங்கல்ல துட்டு வாங்குனீங்கல்ல, அப்போ படம் பார்க்க வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு அது லொஸ்க்குன்னு எல்லாத்தையும் போடணும்ல. ஆனால் அதை விட்டுவிட்டு எல்லாத்துக்கும் ப்ரொடியூசரே வந்து கேட்குறது, எல்லாத்துக்கும் டைரக்டரே வந்து கேட்குறது. அப்போ இந்த படம் எப்படிப்பா வெளில போய் சேரும்? லாரா படம் எப்படி வெளில போய் சேரும்? டைரக்டர் வந்திருக்காரா? அவர் கூப்பிடு, இங்கே வாங்க. எங்கப்பா அவரு வந்திருக்காரா? அவர் இன்னும்